Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆண்டவராலே பேசப்படுகிறபடினால் நிச்சயம் உங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து கல்வாரி சிலுவையினுடைய பாடுகளின் காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இந்த தேவனுடைய பாடுகளை குறித்ததான வார்த்தையை பார்க்கிறோம். இந்த காலவேளையில் கூட கர்த்தர் நமக்காக ஒரு தேவனுடைய சுபாவத்தை குறித்ததான ஒரு பாடுகளின் வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொண்டு வருகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. ஜனங்களை பிரியப்படுத்துகிறவனாய் பிலாத்து மாறிப்போனான். பரபாஸ் என்கிறவன் கள்ளனும் கொலைபாதகனுமாய் அவன் நியாயமாய் அவனைத்தான் சிலுவையிலே அறைய வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பின் மத்தியிலே காணப்பட்டவனை ஜனங்களை பிரியப்படுத்தும்படி பிலாத்து அவனை விடுவித்து அவன் இருக்க வேண்டிய இடத்துல இயேசுவை நிறுத்தினான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை பிரியப்படுத்தாமல் மனுஷரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாமல் மற்றதுக்கு நாம் கனத்தையும் மகிமையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு மறுபடியும் நியாயமற்ற சூழ்நிலையிலே நாம் ஆண்டவரை நிறுத்துகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க முடியும், பாவி அவனை நீதிமான் என்று சொல்லி விடுதலையாக்கி விட்டார்கள். நீதிமான் பாவியாய் நிற்கிறார். பாவம் வெற்றி பெற்றதோ அநீதி வெற்றி பெற்றதோ என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். அல்ல பிரியமானவர்களே, நமக்காக இயேசு பாவமானார். நமக்காக இயேசு சகித்தார். ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு அல்ல, பிதாவின் சித்தம் செய்வதற்காக நமக்காக அவர் தன்னை கையளித்தார். அவரை வாரினால் அடிப்பித்தார்கள். நாம் அடிக்கப்பட வேண்டியதை இயேசு ஏற்றுக்கொண்டார், சகித்தார். அதனுடைய விளைவை பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. நம்மை குணமாக்கும்படி, நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் வந்தது. நாம் இன்றைக்கு மனம் திரும்புவோமா? ஆண்டவர் நமக்காக சகித்தார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கூட நீதி கிடைக்காமல், நியாயம் கிடைக்காமல், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய மேன்மைகள் கிடைக்காமல், அநேக குற்றச்சாட்டுகள், காயங்கள், நீங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத போராட்டங்கள், உங்களுடைய சொந்தத்திலே, குடும்பத்திலே, வேலை செய்கிற இடத்திலே, சமுதாயத்திலே நீதி கிடைக்காத நிலைமையில நீங்கள் இருக்கலாம். நீங்கள் அதை சகித்து கொள்ளும் பொழுது முடிவில் தேவன் வெற்றியாய் மாற்றுவார். இப்பொழுது ஜெபிக்கலாமா? உங்கள் சூழ்நிலைகளை குறித்து மனம் கலங்காதிருங்கள். ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் நமக்காக எல்லாம் சகித்ததுனால தான் நாம் இன்றைக்கு சுகமாகிறோம், நாம் இன்றைக்கு விடுதலை ஆகிறோம், நாம் இன்றைக்கு நீதி பெற்று ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஜீவிக்கிறோம். நிச்சயமாகவே இப்பொழுது ஒரு மாற்றம் நமக்குள் கடந்து வரப்போகிறது. ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, நீதிபரராயிருக்கிற நீர் எங்களுக்காக ஆண்டவரே அநீதியை சுமந்தீரே. பாவமில்லாத நீர் எங்களுக்காக பாவமானீரே. நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய, நாங்கள் ஆண்டவரே நியாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீரே. உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்பா. இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரட்டும் அப்பா. இனி நாங்கள் உம்மை பிரியப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இனி மற்றவர்களை
பிரியப்படுத்தி வாழாமல் உம்மை பிரியப்படுத்தின தாவீதைப் போல உமது சித்தத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது ஒவ்வொருவருடைய ஆண்டவர் வியாதி படுக்கை உமது வலது கரத்தினாலே இப்பொழுது தொடப்படட்டும். உடைய தழும்புகளின் வல்லமை இறங்கட்டும். பலவீனம், பயம், குழப்பம், திகில், போராட்டம் எல்லாம் விடுதலையாகட்டும். நாங்கள் இன்னும் உமக்காக சகிக்கிறவர்களாய், ஏற்றுக்கொள்கிறவர்களாய், முடிவிலே வெற்றியை காண்கிறவர்களாய், விடுதலையை காண்கிறவர்களாய், சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை காண்கிறவர்களாய், உமக்கு சாட்சியுள்ளவர்களாய் மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நாம் இன்னும் கொஞ்சம் பாடு அதை கர்த்தருக்காக சகிப்போம். முடிவிலே வெற்றி பெறுவோம். சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். ஆமென்.